ஹாஸ்டலில் இருக்கும்போது இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் போட்டு ஜன்னலெல்லாம் மூடி வச்சுருவோம். சூரிய கதிர்வீச்சு எங்கள் மேலே பற்றக்கூடாதுன்னு ரொம்ப உஷாராக இருப்போம். அதே மாதிரி இப்போவும் சனி ஞாயிறு ஆச்சுன்னா ரூம் இப்படி இருட்டு கொகையாக மாற்றிடுவேன். வேலை நாள் வந்துட்டுனா பெட்டில் நல்லா வெயில் பண்ணணும். அப்போ தான் கிருமியெல்லாம் செத்து போகும். கிளாஸ் எடுத்துகிட்டு எல்லா பெட்ஷீட்டையும் எடுத்துருவேன். அதுவும் நானே இதுவும் நானே மாதிரி சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பேன். நேற்று வேலைப்பள்ளு கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் கிச்சனை தெரியாமல் அப்படியே போட்டு தூங்கிட்டேன். உள்ளே வந்து காலையில் பார்த்தா என்ன ஒரு கர்மாந்திர காட்சி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சட்டுன்னு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அப்படி என்ன ஸ்பெஷல்னா, நம் வீட்டு தோட்டத்தில் தக்காளி பழம் காய்க்குது பாருங்கிற மாதிரி 2 பழம் அழகாக பழுத்துட்டு அதை வச்சு இன்றைக்கி என் கையாலேயே மீன் குழம்பு வைக்க போகிறேன். எனக்கு ஒரே சந்தோஷம். அதை பறித்து வெட்டி உள்ளே இந்த சதையை நான் பார்த்த உடனே எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆனந்தம். அது என்னமோ என் தக்காளியை வச்சு பண்ணதுனாலே என்னமோ இன்றைக்கி வந்து ரொம்ப குழம்பு வந்து அடி தூளாக வந்துச்சு. அப்புறம் கூட்டு தாளிக்க வந்து வத்தல் தீந்து போயிட்டு ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி இந்த பருப்பில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வத்தல் போட்டு வச்சுருப்போம்ல, அதை தூக்கி எடுத்து கூட்டு பண்ணிட்டேன். அப்புறம் இன்றைக்கி பொரிச்ச மீன் எல்லாமே அட்டகாசமாக வந்துச்சு. ஆனால் எனக்கு குழம்பை விட அந்த பொரிச்ச எண்ணெயில் அந்த மசாலா தூள் அப்படி இருக்குமே, அதை சோத்தில் வரவி சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும்.